காலையிலேருந்து 5 மணி நேரத்துக்கு மேலே தேடி மலை நெல்லிக்கண்ணை கண்டுபிடிச்சாச்சுங்க. மலையில் கடைசியாக இருக்க கிராமம் தான் வெள்ளிமலை. அந்த வெள்ளிமலை கிராமத்துக்கு முன்னாடி உள்ள கிராமம் தான் கரியாலூர்னு சொல்லிட்டேன். எங்கள் ஊர்லேருந்து இந்த கரியாலூர் கிராமத்துக்கு வர்றதுக்கு 5.5 hours ஆச்சு. மலையில் ஏற ஆரம்பிக்கிறப்புலேருந்து பார்த்துட்டு தான் வந்தோம். மலை நெல்லிக்கண்ணோ இல்லை மற்ற நாட்டு ரகம் வேறு என்ன கிடைக்குங்கிறத பார்த்துட்டே வந்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் வெள்ளிமலைக்கு முன்னாடி வரைக்குமே கிடைக்கல. அப்புறம் தான் வெள்ளிமலைக்கு முன்னாடி உள்ள இந்த கரியாலூர் கிராமத்தில் இந்த மலை நெல்லிக்கண்ணை வேணால் ரோட்டாரமாக பார்த்தேன். ஆனால் அந்த கண்ணை எடுக்கிறதுக்கு என்கிட்ட எந்த பொருளும் இல்லை. அப்புறம் தான் அந்த கண் எடுத்துகிட்ருக்காரு இல்லைங்களா, இந்த ஐயா கிட்ட தான் ஹெல்ப் கேட்டேன். இவர் பேர் சின்னாண்டி. மற்றவங்க தான் ஹெல்ப் பண்ணுறப்பானான்னு தெரியாது. ஆனால் இவர் அவ்வளோ தூரம் வீட்டுக்கு போயிட்டு பாறை தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வந்து அழகாக வேருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அந்த கண்ணை எடுத்து கொடுத்து எப்படி வைக்கணும் எப்படி வளர்க்கணுங்கிறதுன்னு சொன்னார். இந்த மலை நெல்லிக்காயை காட்டு நெல்லின்னு சொல்லுவாங்க, பெருநெல்லின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வைல்ட் ஆம்பலா, இந்தியன் கூஸ்பெரி, ஹில் ஆம்பலா இப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஆப்பிள் மாதிரி ஃபாரின் ஃப்ரூட்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப சத்துக்கள் அதிகங்க, மருத்துவ குணம் அதிகம் உள்ளது. மலை நெல்லிக்காய் அல்லது காட்டு நெல்லிக்காய் என்பது அதன் தீவிர புளிப்பு மற்றும் அதிக செறிவுள்ள ஊட்டச்சத்துக்களுக்கு பெயர் பெற்ற நிலையான இந்திய நெல்லிக்காயின் ஒரு சக்தி வாய்ந்த சிறிய வகையாகும். வைட்டமின் சி, ஆக்சிஜனேற்றிகள் மற்றும் தாதுக்களின் வளமான ஆதாரமாக இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், செரிமானத்தை மேம்படுத்துதல் மற்றும் தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது. மலாய் நெல்லிக்காயின் முக்கிய ஆரோக்கிய நன்மைகள் இங்கே. 1. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. அதிக வைட்டமின் சி உள்ளடக்கம். இதில் மிக அதிக அளவு வைட்டமின் சி உள்ளது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் தொற்றுநோய்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவுகிறது. ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பு நிறைவு. ஆக்சிஜனேற்றிகள், பாலிபினால்கள், டானின்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுகின்றன. செல்கள் மீதான ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த உயிர்ச்சக்தியை ஊக்குவிக்கின்றன. 2. முடி மற்றும் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. முடி வளர்ச்சி மற்றும் நரை எதிர்ப்பு. வழக்கமான நுகர்வு முடி உதிர்தலை குறைக்க உதவுகிறது, முடி வளர்ச்சியை தூண்டுகிறது மற்றும் முன்கூட்டியே நரைப்பதை குறைக்கிறது. பளபளப்பான சருமம். இது ஒரு வயதான எதிர்ப்பு முகவராக செயல்படுகிறது, முகப்பரு தழும்புகளை குறைத்து உறுதியான, பிரகாசமான சருமத்திற்கு கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. 3. செரிமானம் மற்றும் எடை இழப்புக்கு உதவுகிறது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது. நார்ச்சத்து நிறைந்த இது வழக்கமான குடல் இயக்கத்திற்கு உதவுகிறது மற்றும் மலச்சிக்கலை நீக்குகிறது. எடை மேலாண்மை. இது கொழுப்பை எரிக்க உதவுகிறது மற்றும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது, இதனால் எடை இழப்புக்கு பயனுள்ளதாக அமைகிறது. 4. வளர்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துகிறது. இதில் குரோமியம் உள்ளது, இது கார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றத்தை சீராக்க உதவுகிறது மற்றும் நீரிழிவு நோயை நிர்வகிக்க உதவுகிறது. இதய ஆரோக்கியம். LDL கெட்ட கொழுப்பு அளவை குறைத்து இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. 5. பிற சாத்தியமான சுகாதார நன்மைகள். 1. கண் ஆரோக்கியம். கரோட்டின் நிறைந்துள்ளதால் இது பார்வையை மேம்படுத்த உதவுகிறது மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவின் அபாயத்தை குறைக்கிறது. 2. மூட்டு வலியை குறைக்கிறது. இதன் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மூட்டு வலிகள் மற்றும் கீழ்வாதத்தை குறைக்கும். மற்றும் 3. கல்லீரல் நச்சு நீக்கம். கல்லீரல் செயல்பாட்டை ஆதரிக்கிறது மற்றும் நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. இந்த மலை நெல்லிக்காய் மரம் நான் செகண்ட் டைம் போகிற பார்த்தேன். வெள்ளிமலையில் சிறுவர் பூங்காவுக்கும் அவுட்டரில் ரோட்டு ஓரத்துலேயே இருந்துச்சு. அப்போ எடுத்த வீடியோ தான் இதோட சேர்த்து இப்போ நான் போட்டிருக்கேன். சின்னாண்டி ஐயா தான் அந்த மரத்தையும் நமக்கு காமிச்சார். நல்லா அடியில் போவோம். கண்ணை பிடிக்கிட்டீங்களா?
இன்னும் போகுது வேறு அதான் அடி வரைக்கும் போகுது. இதில் ஹைபிரிட் கண்டு போட்டு தான் நல்லா ஷைனிங்காக வருது காய். இதுல ஹைபிரிட் போட்டு அதான் மக்களுக்கு வித்துட்டு இருக்கானுங்க முக்கால்வாசி. சித்திரை மாதம் வரணும் அந்த காய் காயாக இருக்கும். அப்போ கொண்டு போய் நீங்கள் தண்ணியாலும் இந்தமாரி பேப்பரை பிடிச்சி மண் போட்டு வச்சுக்கலாம் மறைச்சிக்கும். ஃபைனலாக கண்ணை எடுக்க போகிறோம். சும்மா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் இலை வரங்கிட்டும். இல்லைன்னா காய்ச்சிரும். இப்படி போடணுங்க. அப்படி போட்டுக்கிறீங்களா? மண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தங்கச்சி பொண்ணு கையால் அந்த கண்ணை வச்சோம். வச்சுட்டு நாங்களாம் உள்ளே வந்துட்டோம். நானும் தங்கச்சி அப்பாலாம் வந்துட்டோம். ஆனால் பாப்பா எப்போ போனுச்சுன்னு தெரில. அதுக்கப்புறம் போயிட்டு கலாக்கட்டை எடுத்துக்கிட்டு அது பேசாமல் கண்ணை சுற்றி மண்ணெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. பாப்பாவுக்கு 2 வயசு தான் ஆகுது. ஆனால் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து செய்யும். கண் வைக்கிறதுலேருந்து இல்லை வேலை செய்கிறப்ப கூட வந்து இந்த மாதிரி மண்ணள்ளி போடுறது இல்லை அதுவாக கலாக்கட்டை எடுத்து வேலை செய்கிறது அது நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிட்றது எல்லாமே பாயசம் தாங்க. அதனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் காய்கறி செடியில் ஆரம்பித்து மரம் வகை வரைக்கும் நாட்டு ரகங்களாக உற்பத்தி பண்ணி வீட்டில் உள்ளவங்களுக்கு நஞ்சில்லா உணவு கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே விவசாயத்தை, அதாவது நஞ்சில்லா விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும். எல்லாரும் தானே சாப்பிட்றாங்க, எல்லாருக்கும் வர்றது தானே நமக்கு வரப்போகுதுன்னு அலட்சியமாக விடாதீங்க. இப்போ நான் சாப்பிட்ற ஃபுட்டுக்கெல்லாம் எல்லாருக்குமே கேன்சர் வரும். கேன்சர் மட்டும் இல்லைங்க, எல்லா நோயும் வரும். அதனால் இதை கேர்லெஸ்ஸாக எடுத்துக்காமல் வீட்டில் உள்ளவங்க நல்ல ஃபுட்டை கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. முடிஞ்ச வரைக்கும் ஒரு கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன இடமா இருந்தாலும் மாடி படிக்கட்டாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். சின்ன டையா சொன்ன மாதிரி எல்லாம் காஞ்சி கொட்டி அதுக்கப்புறம் 20 நாளைக்கு அப்புறம் தாங்க கண்ணை துளுத்துது. அவர் கண்ணை துளுக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டே இருக்க சொன்னார். அதான் பண்ணேன். அவர் சொன்ன மாதிரி 20 நாள் கழிச்சு கண்ணை துளுக்க ஆரம்பிச்சு. நான் அந்த மாதிரி பியூரான நாட்டு ரகமாக தேடி எவ்வளோ தூரம் இருந்தாலும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லாம் ஹைப்ரிட் தான் சாப்பிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலை கருவேப்பிலை, நாட்டு கொய்யா, அப்புறம் இந்த கோரி அவரைக்கொடி, கத்திரி, மிளகாய், தக்காளி எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே நாட்டு ரகம் தான். எங்கள் வீட்டை சுற்றி நிறைய கன்று வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் போடுவேன். உங்களுக்கு ஏதாவது கன்று தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை விதை தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேவைப்படுறவங்களுக்கு காசெல்லாம் இல்லைங்க, என்னால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் வளர்த்து மற்றவங்களுக்கு பரப்பி விடுங்க, அது போதும். நாட்டு ரகங்கள் மீட்டு எடுத்து அதை நம்ம எல்லார்ட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். உணவு மருந்துங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அலட்சியப்படுத்தாமல் ஒன்று ஒன்றும் பண்ண ஆரம்பிங்க. ஒரு கண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல.